மாணவர்களுக்கு வணக்கம். இதுவரை நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 13 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 14, 15, 16, 17, 18, 19 அதாவது 14லேருந்து 19 லெசன்ஸில் இருக்கிற விஷயங்களை இந்த செஷனில் டைரெக்டாக பார்த்துடலாம். ஏன் இவ்வளோ கண்டென்ட் இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் பார்த்தது தான். டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா த முகல் எம்பையர், த மராத்தாஸ், த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல், ஃபைனலாக பார்த்தோன்னாக்கா டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி. ஆக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லோயர் கிளாஸஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போது இந்த லெசனில் என்னென்ன புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? கதைகள் எல்லாமே ஒன்று. முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் எல்லாருமே ஒன்று தான். ஆனால் இந்த ஹையர் கிளாஸஸ் புக்கில் என்னென்ன புதுசாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த புதுசாக கொடுத்துருக்கிறதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் கவர் பண்ணுறேன். அதாவது சாப்டர் 14லேருந்து 19 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் பார்த்த அதே முகல்ஸ் தான், அதே மராத்தாஸ் தான், அதே ஐரோப்பியர்கள் வருகை தான், அதே அந்த கர்நாடக போர், பிளாசி போர், பக்சார் போர், அதே போர்களை பற்றி தான் இதுலேயும் பேசியிருப்பாங்க. அதேமாரி என்னென்னலாம் ஏர்லி ரெசிஸ்டன்ஸ், ஏர்லி அப்ரைசிங் சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அதே திரும்ப இந்த பாடப்புத்தகத்துலையும் கொடுத்துருப்பாங்க. ஆக என்னென்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த லெசனை பார்த்தோம் அப்படின்னா பல்காக கவர் பண்ணுறோம் நம்ம சாப்டர் 14லேருந்து சாப்டர் 19 வரைக்கும். சரிங்களா? இப்போ அந்த சாப்டர் 14ல் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். ஆக இந்த முகல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1526 ஏப்ரல் 21 இந்த டேட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும். இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சு பாபர் பார்த்தோன்னாக்கா இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போர்கள்லாம் ஈடுபடுவார். அதே விஷயங்கள் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டில் ஆஃப் பானிபட், அடுத்தது பேட்டில் ஆஃப் கன்வா, அடுத்தது பேட்டில் ஆஃப் சந்தேரி, அடுத்தது பேட்டில் ஆஃப் காக்ரா. இந்த மாதிரியான போர்களில் ஈடுபடுறாரு. அது எந்த வருஷம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போது இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு இருக்கிறது 1526 தான் பார்த்தீங்கன்னாக்கா லோயர் கிளாஸஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் ஏப்ரல் 21 அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுவும் முக்கியம் உங்களுக்கு. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வருஷங்களை கேட்பாங்க. இப்போ டேட்டோடு சேர்த்து ஒரு சில வருஷங்கள்லாம் கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் புதுசாக இருக்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஏப்ரல் 21, 1526. அப்போது பாபரை பற்றின விஷயங்கள்லாம் இதில் ஆஸ் யூஷுவல் நான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது தான், லோயர் கிளாஸில் கொடுக்குறது தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புத்தகங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாபர்ஸ் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாபரனுடைய சுயசரிதை, அதை யார் எழுதுனா அப்படின்றதெல்லாம் லோயர் கிளாஸஸில் நமக்கு இருக்காது. பாபர் நாமான்னு சொல்லுவாங்க, அல்லது துசுக் ஐ பாப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான புது புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஷேர்கானினுடைய டெரிட்டரிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதேமாரி இந்த ஹுமாயூனுக்கு இருக்கக்கூடிய பிரதர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்ரான், அஸ்காரி, ஜிண்டால் இவங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல கவர்னராக இருந்தாங்க, ஹுமாயூன் அப்படின்ற கிங்குக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுத்தாங்க, இதன் காரணமாக உள்நாட்டு கிளர்ச்சிகள்லாம் என்னென்ன உருவானுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷெர்ஷா ஷூர் அப்படின்றவர் ரொம்ப ஈஸியாக ஹுமாயூனை பீட் பண்ணியிருப்பார். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது இந்த சூர் டைனாஸ்டிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஷெர்ஷா ஷூரனுடைய ரிஃபார்ம்ஸில் இருக்கக்கூடியது இந்த ஜாகீர்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம். சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மன்சப்தாரி சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பேசியிருப்பாங்க. இந்த மன்சப்தாரி சிஸ்டம் யாருடையது? இது ஒரு இராணுவம் சார்ந்த இராணுவ அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னாக்கா அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள்லாம் ஒரு சில காரணங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆக இந்த மன்சப்தாரி அப்படின்னா என்னன்னாக்கா இது ஒரு ரேங்க், ஒரு அஃபீஷியலோட நேம். அவங்களுக்கு கீழே எவ்வளோ குதிரைப்படைகள், காலார் படைகள்,
பீரங்கி படைகள் இருக்கணும் அப்படின்றத ப்ரீடிஃபைன் பண்ணி அவங்களுக்கான ரேங்க்ஸ் கொடுத்து அஃபிஷியலாக அரசவையில் உட்கார வச்சுருப்பாங்க. அவங்களோட பேர் தான் என்னென்னாக்கா மன்சப்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மன்சப்தாரி முறை அப்படின்னு டேரெக்டாக கேட்பாங்க நம்ம எக்ஸாமினேஷனில். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம லோயர் கிளாஸஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த ஜஹாங்கீர் இவரோட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐரோப்பியர்களான சர் தாமஸ் ரோ மற்றும் கேப்டன் ஹாக்கின்ஸ் இவரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க எப்படி பேட்டன் ரைட் வாங்கினாங்க, இந்தியாவில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற பேரில் எப்படி பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்றது கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த நூர்ஜஹான் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நூர்ஜஹான் அப்படின்னு ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. இவங்க யாருன்னாக்கா ஜஹாங்கீரோட மனைவி. ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னாக்கா கலை மற்றும் கட்டிடக்கலையில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். அதனால் அவர் தன்னோட சிந்தனையை பூரா பார்த்தோன்னாக்கா இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நூர்ஜஹான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட்டிகோட், அதாவது ஒரு சிறு அரசவையை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர் தாமஸ் ரோ மற்றும் கேப்டன் ஹாக்கின்ஸ் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கினதாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஒரிஜினலாக யார் வந்து அதில் ஒப்புகையிட்டாங்க, கையெழுத்திட்டாங்கன்னாக்கா அது கன்ஃபார்மாக ஜஹாங்கீர் தான், இல்லை எந்தவித குழப்பமும் வேண்டாம். பட் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்ட அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வர்த்தக கையெழுத்தை வந்துட்டு ஆரம்பத்தில் நிராகரித்தார் ஜஹாங்கீர். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் திரும்பவும் வந்து கேட்குறப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பர்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த நூர்ஜஹானுடைய இந்த பெட்டிகோட்டில் நடந்த ஒரு விஷயம். சரிங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த யூரோப்பியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா போர்ச்சுகீஸ், டச், டான்ஸ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இவங்களை பற்றின ஒரு முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக எந்தெந்த இடத்த எந்த அரசர்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ் பார்த்தோன்னாக்கா 1510 கோவாவை பீஜப்பூர் சுல்தான் அவர்கிட்டேருந்து வாங்கியிருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் புதுசாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மசிலிப்பட்டினத்தை எந்த வருஷம் கேப்சர் பண்ணாங்க, புலிக்காட் எந்த வருஷம் கேப்சர் பண்ணாங்க, இதெல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னோட முதல் ஃபோர்ட்டை வந்து எங்கே கட்டினாங்க, அதில் அந்த வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குளறுபடி பண்ணியிருப்பாங்க லோயர் கிளாஸஸில். இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 1612 இதுதான் வந்து கரெக்டான ஒரு டைம் பீரியட். சூரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பர்மிஷன் வாங்கி ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு வந்துட்டு இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் கட்டின முதல் ஃபேக்டரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூரத்னு சொல்கிறாங்க. 1612 கட்டியிருப்பாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் 611 பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மசுலிப்பட்டினம் அப்படின்னு ஒரு கோட்டையை கட்டியிருப்பாங்க. ஆக இந்தியாவிலே முதல் கோட்டை கட்டப்பட்டது ஆங்கிலேயர்களால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மசுலிப்பட்டினம் தான். சூரத்தை 1612. சரிங்களா, ரைட். ஆனால் ட்ரேடிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சூரத்து தான். அதாவது வர்த்தக நிலையம் வேற, கோட்டை அப்படிங்கிறது வேறு. சரிங்களா, இது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாடக புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது இந்த தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கட்டின அந்த மேசன் அவரோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சீஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க, அவங்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஆக இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் விட்டு சென்ற ஒரு சில வெளிநாட்டு பயணிகள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பெர்னியர், ட்ராவனியர், மனுசி இவங்கெல்லாம் வந்து எந்த நாட்டிலிருந்து வந்தார்கள், இந்தியாவில் எந்த முகலாய மன்னர்கள் இருக்கும் பொழுது வந்தார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, அப்புறம் ஒரு சில புத்தகங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாரசீக மொழி, அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உபநிடம் அல்லது உபனிஷட்ஸ், இது சான்ஸ்கிரிட்டில் இருந்த ஒரு விஷயம். இது பெர்ஷியன் லாங்குவேஜ் அல்லது பாரசீக மொழிக்கு மொழி மாற்றம் செய்தவர் யார், இப்படிலாம் கேள்விகள் கேட்கறது உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, ரைட். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நிலையான முகலாய ஆட்சி அல்லது வலுவான ஒரு முகலாய ஆட்சி முடிவடையும் காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அவுரங்கசீப் பீரியடோட 1707 இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப் இறந்துருவார். இப்போ அந்த அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு சில மாற்றங்கள்,
அதை பற்றிலாம் இந்த புத்தகத்தில் பேசியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது அது எல்லாமே. சரிங்களா? அப்போ முகலாய வம்சத்தின் முதல் அரசர்னாக்கா பாபரை சொல்லணும். முகலாய வம்சத்தின் இறுதி அரசர், கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாரை சொல்லணும்? இரண்டாம் பகதூர் ஷாவை சொல்லணும். முகலாய வம்சத்தின் கடைசி வலிமை மிகுந்த அரசர் அப்படின்னா அவுரங்கசீப். பட் முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா அதுக்கான ஆன்சர் என்னன்னா இரண்டாம் பகதூர் ஷா. 1858 தான் அவர் இறந்து போவார். அந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்னால இவர் ரங்கூன் சிறையில் அடைச்சி வச்சுருவாங்க. அதனால் 1858 தான் அவர் இறந்து போவார். அவர் முகலாய அரசர் தான். அப்போ அந்த முகலாய அரசர் கடைசி அரசர் அப்படின்னு சொன்னாக்கா இரண்டாம் பகதூர் ஷா. பகதூர் ஷா த 2 அப்படின்னு சொல்லணும். முகலாய கடைசி வலிமை மிகுந்த அரசர் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அவுரங்கசீப் நேமை நம்ம சொல்லணும். ரைட். அதுக்கு அடுத்தது ஒரு சில ஸ்ட்ரக்சரல் விஷயங்களை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. கோல் கும்பாஸ், இதான் முணுமுணுக்கும் அரங்கம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற ஒரு விஷயம். அதை பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது யார் கட்டினது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே முக்கியமான ஒன்று. ரைட். அதுக்கு அடுத்தது அதோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில லிட்ரரி ஒர்க்ஸ். ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்த லிட்ரரி ஒர்க்ஸோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் இந்த டொபாக்கோ, மெய்ஸு, சில்லி, கிரவுண்ட்நட்டு, பைனாப்பிள் இதெல்லாம் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? இந்தமாரியான பயிர் வகைகள்லாம் வந்துட்டு பயிரிடப்படும் வகைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா யார் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்னடா இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இது கேள்விகளாக வரதுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? முக்கியமாக வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கிராப்ஸ் என்னென்ன புது கிராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? டொபாக்கோ, மெய்ஸு, சில்லி, கிரவுண்ட்நட்டு, பைனாப்பிள். சரிங்களா? ரைட். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்டட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டு மாம்பழம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கிராஃப்டட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்களை பற்றி நீங்கள் கொஷின்ஸ் கொஞ்சம் மேக் பண்ணிக்கிங்க. அப்புறம் அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னாக்கா இந்த பஞ்சாராஸ்னு ஒரு குரூப் இருக்கும். இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே புதுசாக இந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்த ஒரு விஷயம். சரிங்களா? ரைட். அடுத்த லெசன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மராத்தாஸ். இந்த மராத்தாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆக புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. புதுசாக இந்த விஷயத்தில் இந்த லெசனை பொறுத்தவரை வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் நோட் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மராத்தியர்களை பற்றி எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கேள்வி வரதுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், மராத்திய அரசரான சிவாஜி பொறுப்பேற்ற அரியணை ஏறிய வருடம் எந்த இடத்துல எந்த கோட்டையில் வந்து முடிசூட்டி கொண்டார் இப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வர்றதுண்டு டிஎன்பிஎஸ்சியில். ஏன்னா மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெசன் தான் அது. ஆனால் கேள்விகள் இந்த ஏரியாவிலேருந்து வரும். அப்புறம் ஒரு சில ஆஃபீஸர்ஸை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. பேஷ்வா அவங்க என்ன பதவி வகிச்சாங்க, அமத்தியா இவங்க என்ன பதவி. அப்போ அமத்தியா அப்படின்றவங்கலாம் பார்த்தோன்னாக்கா ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க செய்யக்கூடிய இதே பணியை மராத்தியர்கள் காலத்தில் அமத்தியா அப்படின்ற குரூப் வந்து பண்ணாங்க. அமத்தியா அப்படின்ற ஒரு அஃபீஷியல் பண்ணார். அப்போ அவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாக்கியா நாவிஸ், சுமந்த், சச்சிவ், பண்டிதராவ், நியாயதீஷ், சரினுபாத், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அஃபீஷியல்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பழைய புக்கில் இருக்காது. ஆக அந்த புது புக்கில் இருக்குது. இந்த லோயர் கிளாஸ் புக்கில் இருக்காது, இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இதோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலோ மராத்தாவார் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். ஆங்கிலோ மராத்தாவார்னா நமக்கு தெரியும், ஆங்கிலேய மராத்திய போர். இது மூணும் வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் அடுத்தடுத்த காலகட்டத்தில் நடந்துச்சா? மொத்தம் 3 ஆங்கிலோ மராத்தாவார் நடந்திருக்கும். ஆங்கிலேய மராத்திய போர் மொத்தம் 3 நடந்திருக்கும். இந்த 3ம் ஒரே காலகட்டத்தில் நடந்துச்சா அப்படின்னாக்கா கிடையாது. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தாவார் பார்த்தோம்னாக்கா 1775 1782 இந்த காலகட்டம் வரைக்கும் நடந்திருக்கும். அப்போ இதில் என்ன மாதிரியான உடன்படிக்கை கையெழுத்து போட்டாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 1782
இந்த ட்ரீட்டி ஆஃப் சல்பாயோட ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் எண்டுக்கு வரும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 1803 1806 இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் ஈடுபட்ட பிரிட்டிஷ் ஜென்ரல் யார், அப்போதைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் யார், சரிங்களா, அந்த மிலிட்ரி கமாண்டர்னு சொல்லுவாங்க அவங்க நேமு. அதேமாரி பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யார் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு கேள்விகள் அடிக்கடி வரும். அதேமாரி பார்த்தோன்னாக்கா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் என்ன ட்ரீட்டியோட முடிஞ்சுது, அந்த இந்த வாரம் வந்து எந்த ட்ரீட்டி வந்து என் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த ட்ரீட்டி ஆஃப் பசின் அப்படின்னு சொல்லுவாங்க. 1802 ட்ரீட்டி ஆஃப் பசின். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும், இந்த ட்ரீட்டி ஆஃப் பசின் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த போரினுடைய ஆரம்ப தோற்றத்தில் இருந்த ஒரு உடன்படிக்கை. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு பேரும் இந்த அகமது நகர் மற்றும் பரோச் இந்த மாதிரியான இடத்துல ஒரு உடன்படிக்கையோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாமே பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்து இந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார்னு சொல்லுவாங்க. அது 1817 1819 வரைக்கும் நடந்துச்சு. அதே மாதிரி என்ன பிரிட்டிஷ் ஜென்ரல் இந்த போரில் ஈடுபட்டார், அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா, இதோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்து இந்த மராத்தியர்கள் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டேல்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், குல்கர்னின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். சரிங்களா, இந்த பட்டேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த விஓ இருக்காங்க இல்லையா, இவங்க செய்யக்கூடிய வேலையை மராத்தியர்கள் காலத்தில் அவங்களோட டெரிட்டரிஸில் பட்டேல் அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் பண்ணிகிட்டு இருந்தார். சரிங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குல்கர்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு அக்கௌண்டன்ட். சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் நீங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த ஆஃபீஸர்ஸ் கோட்வால்னு சொல்லுவாங்க, இவங்களோட ரோல்ஸ் என்ன. அதேமாரி இந்த போலீஸ் சிஸ்டம் மராத்தியர்கள் காலத்து காவல்துறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி அதில் உள்ள அஃபிஷியல்ஸ் நேமை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மராத்தியர்கள் மராத்தாஸ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே முக்கியம். இதில் முக்கியமான கேரக்டர்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த செர்ஃபோஜி 2 நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த சரஸ்வதி மகாலை இந்த இரண்டாம் செர்ஃபோஜி அப்படின்றவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி இவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசாக இந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, ரைட். அப்போது அந்த மராத்தியர்களோட தாக்கம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துனுச்சு, இதில் இருந்த முக்கியமான கிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் சர்ஃபோஜி தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அவர் எழுதின ஒரு சில புத்தகங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க குமார சம்பவா, சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ர ராக்ஷாச்சாரியா, முத்ர ராட்சசா கிடையாது, முத்ர ராக்ஷாச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க, சயா. இப்போ இந்த மாதிரியான புத்தகங்களுக்கூட ஆசிரியராக இருந்தவர் இரண்டாம் சர்ஃபோஜி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தன்வந்தாரி மஹால், இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹெர்பல் மெடிசன் இருக்கு இல்லையாப்பா, அதோட ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இதுவும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பார் இரண்டாம் சர்ஃபோஜி த 2. சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்தால் போதுமானது. ஆக அந்த மராத்தியர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்தது ஐரோப்பியர்கள் வருகை. இந்த லெசன் நம்ம அவளோட ஒரு முக்கியமான டாபிக். நம்ம ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னாக்கா இந்த லெசன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே விஷயங்கள் தான் மறுபடியும் இங்கே பிரதிபலிக்குது. ஆகவே இந்த லெசனை பற்றிய ஒரு ஏதாவது புதுசாக கொடுத்துருந்தாங்கன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. வேறு ஒன்றும் இந்த லெசனை பொறுத்தவரை இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் வேணாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யார் யாரெல்லாம் யூரோப்பியன்ஸ்லாம் வரிசையாக வந்தாங்க, என்னென்ன டெரிட்டரிஸ்லாம் ஆக்குப்பை பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் தான். அதே லெசன் தான், புதுசாக கொடுத்துருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா, இதில் புதுசாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சதி என்னும் மூட பழக்க வழக்கத்தை முதல்ல எதிர்த்த ஆங்கிலேயர் முதல்ல எதிர்த்த யூரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு அபாலிஷ் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா அல்புகர்க். இவர் ஒரு போர்ச்சுகீசியர். அவர் கொச்சினில் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்ஸை வந்துட்டு வச்சுருக்கக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சதி அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கும். இந்த பழக்கத்தை எங்களோட டெரிட்டரிஸில் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்குங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மெட்ராஸ் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இருக்கு இல்லையாப்பா, அந்த மாதிரியான
கோட்டைகள் அமைப்பதற்கு எந்த அரசரிடமிருந்து பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், டச்சுக்காரர்களாக இருக்கட்டும், டேனியர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்த எந்த அரசரிடமிருந்து வாங்கினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சுக்காரர்களை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராங்கோயிஸ் மார்டின் ஒருத்தர் இருப்பார். அவர் எந்த அரசர்கிட்ட இருந்து அந்த பாண்டிச்சேரியை வாங்கினாரு, சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ இந்த லெசனை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் எல்லாமே, அதனால் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தேவை கிடையாது. அதே பேட்டில் ஆஃப் பிளாசி, அதே பேட்டில் ஆஃப் பக்சார், அதே கர்நாடிக் வார்ஸ், சரிங்களா? ஆக இந்த லெசனை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான். அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. மற்றபடி கதைகள் சேம் தான் நம்ம லோயர் கிளாஸஸில் பார்த்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு சொல்கிறாங்க. இந்த லெசனை பொறுத்தவரை டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ், அதாவது வாரிசிலப்பு கொள்கை. அடுத்தது சப்சிடரி அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது துணைப்படை திட்டம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக பேசியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான சப்சிடரி அலையன்ஸாக இருக்கட்டும், டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எந்த அரசர் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ரெவன்யூஸ்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பார்த்தோன்னாக்கா 3 முக்கியமான டேக்ஸஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தோன்னாக்கா ஜமீன்தாரி டேக்ஸ், ஜமீன்தாரி சிஸ்டம்னு வச்சுங்க, ஜமீன்தாரி சிஸ்டம். அடுத்தது ரயத்வாரி சிஸ்டம், அடுத்தது மஹல்வாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த லேண்டினுடைய ஓனர்ஷிப்பை வச்சு தான். ஒரு ஜமீன்தார் அப்படின்னு ஒரு நபருக்கு ஒரு சில லேண்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழே அக்ரிகல்ச்சரிஸ்ட்லாம் வந்துட்டு விவசாயம் பண்ணி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு பிரிட்டிஷ்ட செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஜமீன்தாரி சிஸ்டம். ரயத்வாரி சிஸ்டம்னு சொன்னாக்கா லேண்ட் ஓனர்ஷிப் யாராக இருப்பாங்கன்னாக்கா அந்த நிலத்தை உழுவுறவனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா லேண்ட் ஓனராக இருப்பார். அவர் டேரெக்டாக என்ன பண்ணுவார், நிலத்தை உழுது அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக பிரிட்டிஷ்ட கட்டுவார். இது பார்த்தோம்னாக்கா ரயத்வாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மஹல்வாரி சிஸ்டம்னாக்கா ஒரு சில குரூப் ஆஃப் வில்லேஜஸ் ஒன்றா திரண்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு அஃபீஷியலை போட்டு வச்சுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னாக்கா கலெக்ட் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் பிரிட்டிஷ்ட டேக்ஸஸாக கட்டுவார். இதுதான் மஹல்வாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதான் மஹால் அப்படின்னு சொன்னாக்கா என்னது, வில்லேஜ்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி குரூப் ஆஃப் வில்லேஜஸ் ஒன்று சேர்ந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற அந்த சிஸ்டம் மஹல்வாரி சிஸ்டம். இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது எந்தெந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இந்த மாதிரியான விஷயத்த. அப்போ எந்த கவர்னர் ஜெனரல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சிவில் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹை கோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா சதார் திவானி அதாலத், சதார் நிசாமத் அதாலத் அப்படின்ற சின்ன சின்ன பெட்டி கோர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த கோர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹை கோர்ட்டு, அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் இந்த பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் நமக்கு கொண்டு வந்த என்னென்ன எஜுகேஷன் ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்காலே மினிட்னு சொல்லுவாங்க. ஆங்கில கல்வியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்காக பார்த்தோம்னாக்கா மெக்காலே நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க லார்டு வில்லியம் பென்டிக் பிரபு பீரியடில். அப்போது இந்த மெக்காலே மினிட் அப்படின்ற விஷயம் ஆங்கில கல்வியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்னு வச்சுங்க. அந்த மாதிரியான உருவாக்குகின்ற ஒரு முறை. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை வச்சு தான் இந்தியாவில் ஆங்கில கல்வி மற்றும் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்டு வெஸ்டர்ன் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிலேய அறிவியல் மற்றும் ஆங்கில கல்வி இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த குழு எது அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு மெக்காலே கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்விக்குழு கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை வச்சு தான் 1835 பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் பாலிசி. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எஜுகேஷனல் பாலிசிலாம் என்னது, இப்போ வந்திருக்கிறது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ். உங்களுக்கே தெரியுமே +5 +3 +3 +4 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 10th +2 அப்படின்னு இருந்ததை +5 +3 +3 +4 அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கெல்லாம் அடிப்படை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மெக்காலே கல்விக்குழு.
சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மலாக ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நார்மலாக நீங்கள் படித்தாலே ரொம்ப ஈஸியாக புரியும் இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கல்விக்காக மெக்காலே கல்விக்குழுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்விக்காக கொண்டு வரப்பட்டது தான். அதுக்கு அடுத்ததாக ஹண்டர் கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குழுக்கள்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த ரயில்வேஸு, இந்தியா ரயில்வே, போஸ்டல்லு, டெலகிராஃப்னா தந்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இடையில் இந்த துகி அப்படின்னு ஒரு குரூப்பு, அடுத்தது பிண்டரி அப்படின்ற ஒரு குரூப்பு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய இந்தியாவில் கொள்ளை கும்பல். இவங்களெல்லாம் ஒடுக்கிறதுக்கு எந்த அஃபிஷியல், எந்த மிலிட்ரி கமாண்டர், எந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே ஒரு குழு அமைச்சு இவங்களெல்லாம் பிடிச்சாங்க, இவங்களாம் தண்டிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் புதுசாக இருக்கிற விஷயங்கள். அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ரயில்வேஸில் பார்த்தோன்னாக்கா மும்பை டு தானே எந்த வருஷத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரயில்வே அமைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோன்னாக்கா இந்த ராணிகஞ்சுன்னு ஒரு இடத்துல பார்த்தோன்னாக்கா ஹவுராலேருந்து ராணிகஞ்சுக்கு அடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எந்த வருஷத்தில் விட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டு அரக்கோணம், அது எந்த வருஷத்தில் விட்டாங்க. குறிப்பாக அந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இந்த லெசனை பொறுத்தவரை ஃபைனலாக இந்த பிரிட்டிஷ் சுரண்டலுக்கு உட்பட்டு, பிரிட்டிஷோட ஆட்சி சுரண்டலுக்கு உட்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தும் சுரண்டிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நபர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பார். அவர் தான் தாதாபாய் நாரோஜின்னு சொல்லுவாங்க. 1902 இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவார். ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்ற தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை இந்த தாதாபாய் நாரோஜி அதில் சொன்ன விஷயங்களோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். ஆகவே இந்த லெசனை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கேதர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதே ஆங்கிலேய மராத்திய போர், ஆங்கிலேய மைசூர் போர், ஆங்கிலோ மைசூர் போர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாளையக்காரா சிஸ்டம், இதுவும் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் பார்த்துட்டோம். பூலித்தேவன், வேலு நாச்சியார், இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதையே தான் திரும்ப இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆக இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த தீரன் சின்னமலை அவங்களோட இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னாக்கா இந்த வேலூர் ரிவோல்ட், சேம் அதே 8th இருக்கிற அதே விஷயங்கள் தான். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேதர் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோல் அப்ரைசிங், சந்தால் அப்ரைசிங், முண்டா ரிபல்லியன், இது எல்லாமே நம்ம 10th பார்த்த விஷயங்கள் தான். ஆக இந்த லெசன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1857 ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 1858 இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிற குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அது November 1, 1858 லார்ட் கேனிங் பிரபு ஒரு விஷயத்தை அலகாபாத்தில் வச்சு படிப்பார். குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் சொல்லிட்டு இந்தியாவை இதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி ரூல் பண்ண போகுது, கிழக்கிந்திய கம்பெனியை ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பிரிட்டிஷினுடைய நேரடி ஆட்சி முறை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய நேரடி ஆட்சி முறைக்கு இந்தியா வருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலாக பார்த்தோம்னாக்கா ஒரு சில சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னாக்கா இந்த 19th லெசனில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நம்ம சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்ற 10th லெசனில் 10th ஸ்டாண்டர்டில் 4th லெசனாக இருக்கும். அது சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமூக சீர்திருத்த சிந்தனைகள். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா இந்த பிரம்ம சமாஜம் 1828 ராஜா ராம் மோகன் ராயால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதை பற்றின நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆகவே இதில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க. குறிப்பாக அந்த பிரம்ம சமாஜ் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் காசி விஸ்வநாத முதலியார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தமிழ்நாட்டில் இந்த பிரம்ம சமாஜம்
தோற்றுவிக்கிறதற்கு அவரோட கோட்பாடுகள், ராஜாராம் மோகன் ராயினுடைய கோட்பாடுகளை, பிரம்ம சமாஜத்தோட கோட்பாடுகளை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம சமாஜ நாடகம்னு சொல்லிட்டு ஒரு நாடக வடிவிலான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். தத்துவ போதினி அப்படின்ற ஒரு பத்திரிகையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வெளியிட்டிருப்பார். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதன் தொடர்ச்சியாக அதே டாபிக்ஸான இந்த ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்மஞான சபை அல்லது தியோசபிக்கல் சொசைட்டி, சரிங்களா, அதே அலிகார் இயக்கம், அதேமாரி பார்த்தோன்னாக்கா இந்த தியோபாந்த் இயக்கம், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா. ஆக இந்த லெசனை பொறுத்தவரை ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு 8 லெசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதோடு நம்ம பார்த்தோம்னாக்கா ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் 2 டேஸில் நம்ம ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.